பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட மண்டே லன்ச் ரொட்டீன். ஸோ சண்டே அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மட்டன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ சண்டே அன்றைக்கி நல்லா ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறமா மண்டே ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நான் சமைச்சிருந்தேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு செஞ்சுட்டு தயிர் சாதம் அப்புறம் பீக்கங்காய் கூட்டு செய்ய போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய லன்ச் ரொட்டீனில் நான் சொன்ன மாதிரி பீக்கங்காய் கூட்டு செஞ்சுட்டு சாப்பாடு செய்ய போகிறேன். ஸோ சாப்பாடு ஒரு பர்னரில் வந்து நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வெந்துட்டுருக்க டைமில் பீக்கங்காய் க்ளீன் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அதோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பீல் பண்ணுற உங்கள்கிட்ட அந்த ஸ்கின் பீலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் மேலே இருக்கிற இந்த பீக்கங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த ஹார்டான தூளை எடுத்துகிட்டு பீக்கங்காவை இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மீடியம் சைஸ் இதை கட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ பீக்கங்காயோட தோலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க. பீக்கங்காய் தோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பீக்கங்காய் சட்னி செய்யலாம். ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றது நான் என்னோட டெய்லி லன்ச் ரொட்டீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் வந்து இங்கே 2 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த 2 பீக்கங்காவையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வெந்துருச்சு. நான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். சாப்பாடு வடிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரம் வாங்கிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து சாப்பாடு வடிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போது குக்கர் சாப்பாடு வந்து நிறைய பேர் இப்போ சாப்பிடக்கூடாது, ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது, பெரியவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால சாப்பாடு எப்படி வடிக்கிறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜல்லடை பாத்திரத்துக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மேலே போட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே சாப்பாடு நின்றும், கீழே வந்து நம்மளுக்கு கஞ்சி இறங்கிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வடித்து பாருங்கள். இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து நான் வந்து 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த பாத்திரம் நான் வாங்கியிருக்கேன். இதுலேயே என்கிட்ட பெருசும் இருக்குது, ஆனால் நான் பெருசு இப்போ யூஸ் பண்ணுறதுல எடுத்து நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு குக்கர் சாதம் வேணாம் அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு வடித்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணி அடியில் இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். சாப்பாடு போட்டுட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா அடியில் இருக்கிற தண்ணியும் வந்து உங்களுக்கு வடிஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. ஸோ பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு வடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த கஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த கஞ்சி தண்ணி வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஆன்லைன் செஷனில் நான் சொல்லியிருந்தேன் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் வந்து ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து தலையில் நனைச்சிட்டு தலையில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடுங்க. உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து சுத்தமாகவே நின்று போயிடும். அடுத்ததாக இப்போ நம்ம பீக்கங்காய் கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பர்னரில் குக்கர் வச்சு அதில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த பீக்கங்காய் கூட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் குக்கரில் ஏற்றுனீங்கன்னா. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி, 2 வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி 2ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீக்கங்காய் கூட்டு வந்து நான் பாசிப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். அதனால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். நார்மல் வத்தல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகா இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம பாசிப்பருப்பை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஸோ பாசிப்பருப்பு வந்து நான் பீக்கங்காய் கட் பண்ணும்போது ஊற வச்சுட்டேன். பாசிப்பருப்பு ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஊறினா போதும். ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதில் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோடு இது நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளோட காரம் நிறையா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் பாசிப்பருப்பு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் பாசிப்பருப்பு கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் அதில் சேர்த்துக்கலாம்.
பீக்கங்காய் வந்து நான் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக நீங்கள் இதை கட் பண்ண வேண்டாம். இது வந்து குக்கரில் வேக வைக்கும் போது பீக்கங்காய் வந்து ஃபுல்லாக உடஞ்சி அப்படியே நம்மளுக்கு கூட்டோட ரொம்ப மர்ஜ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பீக்கங்காவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீக்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு 2 விஷயம் தான் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, இன்னொன்று நிறைய பருப்பு சேர்த்துக்கக்கூடாது. நிறைய தண்ணி இதில் நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை. பீக்கங்காய் வேகும் போதே உங்களுக்கு நிறையா தண்ணி இதிலேருந்தே வரும். அதனால இப்போ நான் அப்படியே இதை மூடி வச்சிட போகிறேன். பாட்டமில் சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னா சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து மாதுளப்பழம் கட் பண்ணிகிட்ருக்கேன். மாதுளப்பழம் ஜூஸ் போட்டுட்டு இன்றைக்கி வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ் ரோஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மாதுளப்பழம் ஜூஸ் போடுறதுக்கு நான் மாதுளப்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி நடுக்கையில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து கீழே நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் மாதுளம்பழம் உரிப்பேன். ஸோ நீங்கள் மாதுளம்பழம் உரிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒரு சீடாக வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் அவசரத்தில் காலையில் நம்ம வந்து சமைக்கும் போது மாதுளம்பழத்தோட ஜூஸ் போடணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டைம் வந்து மிச்சமாகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தட்டும்போது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். மாதுளம்பழம் ஜில்லுன்னு இல்லாமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீட்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெளியே கொட்டும். இப்போ இந்த ஒரு சீட் மட்டும் வெளியே எடுக்கணும்னா கூட அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதும், அந்த சீட் வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், எல்லா சீட்ஸும் வெளியே வந்துருச்சு. ஸோ வெறும் தோல் தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் மாதுளம்பழம் வந்து கட் பண்ணுவேன். இதே மாதிரி நான் வந்து எல்லா மாதுளப்பழத்தோட சீட்ஸையும் இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். நடுநடுவில் உங்களுக்கு அந்த எல்லோ கலர் தோல் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க வெளியே. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜூஸ் வந்து அடிக்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 வீட் பிரெட் ஸ்லைசஸ் வெறும்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டர் எதுவுமே போடாமல். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வந்து ஹெவி ப்ரோட்டீன் எடுத்துக்க வேணான்றதுனால நான் வந்து வெறும் பிரெட் ஸ்லைசஸ் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதுளம் ஜூஸ் போடுறதுக்கு நான் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து பால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 1/4 கிளாஸ் பால் தான் அதில் சேர்த்துக்க போகிறேன். நிறைய பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஃபுல்லாகவே வந்து பால் வாசனை அடிக்கும். அதனால நான் ரொம்ப கம்மியாக தான் அதில் நான் பால் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா நீங்கள் நிறைய பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் பால் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக நான் வந்து ஹனி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மலத்தேன் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹனி போட்ட ஜூஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கொஞ்சம் சக்கரை போட்டு தான் அதை நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து இதில் நான் சக்கரை கலந்துருக்கேன். சக்கரை கலந்துட்டு அதை நல்லா டிசால்வ் பண்ணி இதில் இப்போ ஊற்றுறேன். ஸோ என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வந்து அவங்களுக்கு வீட் பிரெட் ஸ்லைசஸ் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜூஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ சிம்பிளான இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி போமோகிரானேட் வந்து உடச்சி பாருங்கள். இப்போ நான் லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். ஸோ லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பீக்கங்காய் கூட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பீக்கங்காய் கூட்டு இருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நான் சுத்தமாக தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி இதிலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து இது நீங்கள் சாப்பாடில் பெசஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் கட்டிடலாம். ஸோ இப்போ நான் லஞ்ச் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சாப்பாடு கட்டியாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து வந்து தயிர் சாதம் தான் கட்ட போகிறேன்றதுனால தயிர் வந்து நான் செப்பரேட்டாக கொடுத்து விட்ருவேன். சாப்பாடும் தயிரும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெறும் தயிர் இந்த மாதிரி கொடுத்துடலாம். தயிர் ரொம்ப உங்களுக்கு புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்போயுமே லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது தயிர் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறீங்க அப்படின்னா அதில் 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே அது இன்னும் நிறைய புளிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய தயிர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்குது. அதனால நான் வெறும் தயிர் தான் அதில் சேர்த்துருக்கேன், பால் சேர்க்கலை.
ஸோ இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பீக்கங்காய் வந்து கட்டலாம். ஸோ பீக்கங்காய் கூட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து நீங்கள் சாப்பாடுக்கு, ரசம்க்கு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இல்லை இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா பருப்பு போட்டிங்கனாலும் இது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். நான் வந்து ரொம்ப பருப்பு யூஸ் பண்ண வேண்டான்றதுனால தான் நான் ஜஸ்ட் 2 டீஸ்பூன் பருப்பு தான் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து காய் நிறையா இருக்குது, பருப்பு வந்து இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பீக்கங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சாப்பாடில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குன்றதுனால நான் இதை அப்படியே எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதை வந்து நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு. ஸோ இப்போ நம்ம பீக்கங்காய் கூட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லன்ச் ரொட்டீன் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதே மாதிரி டெய்லி லன்ச் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.